ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் ஜனநாயக உரிமையை கேள்விக்கு உள்ளாகும் என்று விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். SIR வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். 6.36 கோடி பேரின் பெயரை வெறும் 30 நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் என்றும் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்குள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவரது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இன்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. இதே சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக இந்த கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து கட்சிகளுக்கும் இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நிலையில திமுக நடத்தக்கூடிய கூட்டம் என்பதால கலந்து கொள்ளவில்லை. அரசு சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தால் அதுல தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் கலந்து கொண்டிருக்கும் என இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. இந்த நிலையில அவர்களுடைய நிலைப்பாட கட்சியுடைய தலைவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக ஒரு 7 விஷயங்கள் குறித்து தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனைகளை முன்வைப்பதாக அரசுக்கு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறது. இதுல வாக்காளர் பட்டியல் ஏதேனும் தவறுகள் இருப்பின் முறையான படிவத்தின்படி பட்டியல் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரி செய்வது முறையான சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும், புதிய வாக்காளர்களுக்கு அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டையை ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும் என்றும், வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி தேதிக்கு பிறகு புதிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது உள்ளிட்ட இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை இணையத்தில் எளிதில் தேடும் வசதியுடன் வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை ஆலோசனைகளாக தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் பெயரும் வெறும் 30 நாட்கள்ல எப்படி சரிபார்க்க முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. அண்டை மாநிலமான கேரள அரசு சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றியுள்ள நிலையில சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் திமுக இது குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என்ற கேள்வியை அரசை நோக்கி முன்வைத்திருக்கிறார். தேர்தல் நெருக்கத்தில் திமுக செய்ய முன்னெடுப்பின் நோக்கம் திமுக அரசு மீது வரிசை கட்டி வரும் ஊழல் புகார்களிலிருந்து மக்களை திசை திருப்பும் கபட நாடக அரசியலே ஆகும், அன்றி வேறு எதுவும் இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல் குரலாக ஓங்கி ஒலித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் குரல்தான் என்றும், இதை நாடும் நாட்டு மக்களும் நன்றாக அறிவர் என்றும் தெரிவித்திருக்கிறார். முதலாக குரல் எழுப்பிய அந்த நேரத்தில் திமுக தூங்கிக் கொண்டிருந்ததா என்றும், இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவது போல எல்லாரையும் ஏமாற்றி விடலாம் என்று திமுக நினைக்கிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மக்கள் நலம், ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் சார்ந்த அனைத்திலும் மக்களுடன் மக்களாக மக்கள் பக்கம் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக நிற்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும், சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களுக்கு தெளிவாக விளங்குவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் தமிழகம் முழுவதும் முகாம்கள் நடத்தப்படும். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, வட்ட கிளை நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை விழிப்போடு கண்காணிப்பார்கள் என்றும் அக்கட்சியுடைய தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.